டேய் என்னன்னு கேட்டு சொல்றா அலெக்ஸ். ரேவந்த் ப்ரோட்டலாம் இன்னும் 4 இருக்குல்ல, பாத்துக்கலாம். கலர் வருவானான்னு தெரியல, பார்த்துதான் இருக்கு. எங்க எதுக்கு இதுக்கா வருவானாடா அவன்? இல்ல கலர் வர்றது ரொம்ப கலர். கில்லிக்குலாம் ஒரு இது போடுங்க பிளான் பக்காவா எல்லாம் சேர்ந்து கலர் போலாம். ஒரு கில்லிலாம் மினிமம் கில்லி ரீ ரிலீஸ்ல 2 ஷோ போவோம் கில்லி கண்டிப்பா. கன்ஃபார்மா கில்லிலாம் நீங்க நல்லா பிளான் போட்டு சொல்லுங்க, கரெக்டா வரலாம் எல்லாரும் ஒரே கிளாஸபிள். அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் இல்ல கில்லி நிறைய இடத்துல பண்ணுவாங்க என்ன கேட்டா. அதான் அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் மாதிரி நம்ம எல்லாம் ஒரே தாட்டி போறோம். நம்ம எல்லாம் போலாம். இவன் நிதிஷ் அண்ணா ஓகேவா? ஏன் ப்ரோ? ப்ரோ நீ யோசிச்சு பார்த்தேன் இல்ல ஏ படத்துக்கு இவனை அலோவ் பண்ணுவாங்களா? கில்லி ஏ கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஏ படம் வந்தா அந்த மாதிரி ஆனா சலாரே போயிட்டேன். டேய் வாலி டேய் அலெக்ஸ் வாலி படம் ஏ இது ஏ சர்டிபிகேட் போட்டு வச்சிருக்காங்க தியேட்டர் ஓடுல. வாலி ஏ தான்டா, தெரியாதா? நீ பாத்துட்டியா நிதிஷ்? பாத்தாச்சு பாத்தாச்சு. ஏய் வாலி எல்லாம் மேட்டர் படம் கிட்ட அது எத்த படம்டா இது. அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல சும்மா பக்காவா இருக்கும். ஜெயா கேடா ப்ரோ இல்ல அது இவ்வளவு கஷ்டப்படுவானா? ஸ்டாலின் ஒரு இதுல பேர் அது யாரு ஷாகிர் ஹுசேனோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அவன் சொல்லுவானே ஜெயகடான். நலாய்க்கிற வார்த்தையா? ஓகே ஓகே. ஷேக் அகமதுன்னு சொன்னதுக்கு ஜெயக்கடான்னு சொல்லுவான். ஓ இதுக்கே இப்படி ஒரு மேக்ஸ் கணக்கு போடுவாரு. அது என்னது 87 பிளஸ் ஏதோ ஒண்ணு 87 பிளஸ் சொல்லுவாரு. ஓகேங்களா? சொல்லுவாரு. அதெல்லாம் ஓகே ப்ரோ. இதெல்லாம் கரெக்டா இருக்கீங்க ப்ரோ. ஆனா ப்ரோ இல்ல இப்பெல்லாம் அஜித்தை பத்தி பேசுறது இல்ல, ரஜினியை பத்தி பேசுறது இல்ல, எல்லாம் மரியாதை இல்லைங்க பேசுவோமேங்க. அப்படிலாம் இல்லைங்க, பேசுவோமே. இவரு அஜித் சார் பத்திலாம் இன்னைக்கு கூட கலாய்ச்சிருக்கோம். உண்மை என்னன்னா இந்த ஓவரா ஹேட் பண்றதெல்லாம் இப்ப பண்றது இல்லையே தவிர கலாய்கிறது அது நார்மலா எப்பனாவது கலாயம். ரொம்ப பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கு. இல்ல இல்ல பொலிட்டிக்கலா கரெக்டா தான் இருக்கும். ஒரு ஜெயகடா ப்ரோ ஆக்சுவலா வந்து என்னன்னா அலெக்ஸுக்கு தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்தே ஸ்பேஸ் வரதுக்கு முன்னாடி இருந்தே அஜித் சார் சொல்லுவாரு. ரஜினி சார், அஜித் சார், அது சார் மட்டும் வரும் எப்பவுமே. ஜஸ்ட் சார், எஸ் சார், ஓகே சார். அவன் சொன்னதே காண்டாக்குதானே இவன் வேற கிரிஞ்சு பண்ணாங்க. ப்ரோ நடுவுல இது பேசுனீங்களா? வலிமை வந்து யுவன் மியூசிக் இல்லதானே? இல்ல ப்ரோ வலிமை இல்ல அது கிடையாது. வலிமைக்கு பிஜிஎம் வந்துட்டு இவன் அது வேற ஒருத்தர். ஆனா பாட்டு போட்டது யுவன் சங்கர் தான். ஏன் நாங்க வேற மாதிரி லிரிக்ல வந்துட்டு அவதான் ஆன்னு இருப்பாரு யுவன் சங்கர். வலிமைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யுவன் பிஜிஎம் வந்துச்சு, அது சூப்பரா இருந்துச்சு. அதை எடுத்துட்டாங்க. எது எந்த பிஜிஎம்? ஒரு மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி. அது நல்லா இருந்துச்சு. அதை எடுத்துட்டு இல்ல விசில் பிஜிஎம் நல்லா இல்ல. என்ன கேட்டா கிளிம்ஸ்ல ஒண்ணு வரும், அதுவே ஓரளவு சுமாரா இருக்கும். ஓரளவுக்கு ஒரு டைம் கேக்குற மாதிரி இருக்கும். ப்ரோ அது இப்போ ஃபைனலா அவங்க வச்சிருக்குது ரப்பாப்பா, அது கேவலமா இருக்கு. போய் ஒரு பிஜிஎம் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஜெயகடா ப்ரோ ஆக்சுவலா வந்து இல்ல அந்த பில்டிங்லயே அந்த ஒரு போர்டு மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல ப்ரோ யுவன் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. யுவன் பிஜிஎம் அதுல நல்லா இருந்துச்சு. அதை தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு அதை வச்சுட்டாங்க. இல்ல மாஸ் படத்துல இந்த பிஜிஎம் கூட நான் ஏத்துப்பேன். வலிமையில பாட்டும் நல்லா இல்ல, பிஜிஎம் அந்த பிஜிஎம் எடுத்துட்டாங்க ப்ரோ. அந்த பிஜிஎம் வைக்கல. அந்த பாட்டு இல்லடா, பிறவி என்னும் ஒரு பாட்டு இருக்கு. எப்படியும் கோட்ல பிஜிஎம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இதுல எனக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப லாஸ்ட்னு சொல்ல முடியாது. அதான் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு 2 படம். அதனால நல்லா இருக்கணும்னா வேண்டிக்கணும். நல்லா இந்த கில்லில இருக்குமே ஒப்படைக்கிறேன்னு இல்ல ஒப்படைக்கணும்.
இல்லாட்டி அலெக்ஸ் அவ்வளவுதான். அடுத்த ட்விட்டர்ல படம் ஆர்ஜே ஜாஸ்தி பாலாஜியா இருந்தா என்ன பண்ணுவ? ஆர்ஜே பாலாஜி இருந்தா தற்கொலை பண்ணிக்கலாம். சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம். அவனுக்கு எதுவுமே தெரியாதுடா, ஒரு மயிரும் தெரியாது. நீ வேற சும்மா வந்துட்டு முட்டு குத்து. நான் எங்கடா முட்டு ஒன்னு கொடுத்தேன்? சொல்லிட்டேன், அவன் பேசிக் இல்ல, அவன் இல்ல அவனே இன்டர்வியூல சொல்றான், ஒரு பேசிக் கதைக்கே நான் வந்துட்டு 6 மாசம் உட்காந்து எழுதுவேன்னு. இவனெல்லாம் கூட்டுன்னு போயிட்டு என்ன பண்ண சொல்றேன்? ஒரு காமெடி படம் வேணா எடுப்பான், அதுவும் தளபதி வச்சு பார்க்க லைட்டா. அதான் அந்த டைம்ல ரிலீஸ் ஆன பைரவ மாதிரி எடுப்பான் கேட்டா, பழைய டெம்ப்ளேட் வச்சு. ஆர்ஜே பாலாஜி நான் சொல்ல போறேன். வெற்றிமாறன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி எல்லாம் வாய்ப்பு இல்லடா. ஏன்னா நம்ம அட்லி ப்ராஜெக்ட், அப்புறம் இந்த வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் இப்ப பண்ற மாதிரி தெரியல. அலெக்ஸ் ப்ரோ, போற போக பார்த்தா நீங்க தெரிவு சொல்லுங்களேன், வெற்றிமாறன் மட்டும் டைமுக்கு முடியறன்னா இருந்தா படம் ஓகே உங்களுக்கு? இல்ல ஆனா ஓகே, லாஸ்ட் படம் எல்லாம் இருந்தா ஓகே தானே. சாரி மாத்தி போட்டேன். ஓகே தான். ஆனா உண்மை நான் இல்ல, இப்ப ஷூட்டிங் 16 பண்றாங்கன்றதுக்கு எலெக்ஷன் அப்பதான் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகும். சத்தியமா சொல்றேன், சிரிப்புக்கு இல்ல ப்ரோ. ஆனா எல்லாம் வெற்றிமாறன் அவங்க பேரை மட்டும் தான் சொல்றாங்க எல்லா பேய் சேனலும். ஒண்ணும்டா, வெற்றிமாறன்கிட்ட பர்ஃபெக்ஷன் இருக்கும். பர்ஃபெக்ஷனுக்கும் இப்ப என்ன கேட்டா, ஆனா அட்லி தான் எல்லாத்துக்குமே பெஸ்ட்னா அட்லி தான். ஆனா பர்ஃபெக்ஷன் அட்லியா வந்தா அவ்வளவுதான் ப்ரோ, தெரிக்க விட்டுறலாம் படத்தை. ஆனா அஸ்வினே ஒண்ணு சொல்லிட்டேன், தளபதி லாஸ்ட் படம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள்னா அது அட்லி மட்டும். அதாவது எந்த அட்லி வரதுக்கு ஒரு 100ல ஒரு 2% வாய்ப்பு இருக்கா? 10% இருக்கா? அப்போ ஓகே, வந்துருவோம். ஒன்னே ஒன்றா இல்ல, இப்ப நம்பாலு கேட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. நம்பாலு யாரு சைடு போறாருன்றதுதான் மேட்டர். யோசிச்சு ஆனா இல்ல அது இல்ல அது ஆனா என்ன கேட்டா போறாரு, கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல இப்ப கோட்டு முடியறதுக்கு முன்னாடியே, ஏன் கோட்டு ஏப்ரல் ஷூட்டிங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே அவர் யோசிச்சு வச்சிருவார் அடுத்த படம் டைரக்டர் யாருன்னு. எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துட்டு கோட் ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லி விட்டுருவாங்க 69 டைரக்டர் யாருன்னு. ஆனா ப்ரொடக்ஷன் டீம் நல்ல டீம் தான் ப்ரோ. யாரு? டிவிவி என்டர்டைன்மெண்ட். அது கன்ஃபார்மா? ஆமாமா, அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது. அது நல்ல இது. அப்ப இவ்வளவு நாள் சன் பிக்சர்ஸ் உப்பு போட்டதெல்லாம் வேஸ்டா? இந்த சன் பிக்சருக்கு ஒன்னு யாரா போட சொன்னா? அவனை எப்படா அவெல்லாம் நான் எப்ப போட்டேன்? அவன் தானே போட்டான் உட்காந்துட்டு. நான் சண்டே ஆனா தொடர்ந்து 2 மாசமா ஏதோ விஜய் படம் மட்டும் தான் சண்டே பிரைம் டைம்ல போட்டுட்டு இருந்தான். இல்ல யாரு படம் ஓடுதோ அவர் படம் தான் போட முடியும். அதுக்காக போடுறேன். இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, உண்மையில நிறைய உப்பு போட்டான். ஒரு ப்ராஜெக்ட் முன்னாடி அவங்க கிட்ட இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு, ஆனா பண்றது இல்லை. நம்பாலு இவளையும் அட்லி வந்துட்டு அந்த அந்த பர்த்டே ஃபங்க்ஷனும் ஏதோ ஒன்றுல வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அதான் நம்பாலு 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. விஜய் SRK 2 பேரும் மீட் பண்ணும்போது, நீ எப்ப கால் ஷீட் கேட்டாலும் நாங்க 2 பேரும் ரெடி ஒன்னா நடிக்கன்னு. எனக்கெல்லாம் அது எவ்வளவு ஃபீல் ஆச்சு தெரியுமாடா. கூஸ் பம்ஸ் சத்தியமா. டே இதெல்லாம் அதான் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தேனே, அந்த மாதிரி இருந்துச்சு. நார்த் இந்தியா SRK, சவுத் இந்தியா விஜய், இதெல்லாம் பர்ஃபெக்ட்டா நினைச்சதானே எனக்கு பயமா இருக்கு. இல்ல ஊரே என்ன சொல்றது, இந்தியாவே கொண்டாட ஒரு படத்தை இவனு மட்டும் வேற வழியில போவானுங்க நம்ம ஊர்ல. அதுக்கு ஏதோ கோலிவுட் ஃபேன்ஸ் உண்மையிலே இல்ல ப்ரோ. நான் இப்ப சில டைம் வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு கோலிவுட் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக தோணும். இப்பெல்லாம் எப்படின்னா, இவனுங்களே ஒரு யூனிட்டி கிடையாது, இந்த நாய்களுக்கும் ஒரு டேஸ்டும் தெரியாது, இவனுங்களே எல்லா படத்தையும் திட்டுவானுங்க நம்ம இதுல வந்துட்டு சப்போர்ட். அலெக்ஸ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். லாஸ்ட் பட்ல SRK அட்லி விஜய் அப்படி வந்தா ஹிந்தில SRK வால்னா ஓடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தளபதிக்கா ஓடல. சவுத் இந்தியா இல்ல, சவுத் இந்தியா கிராஸும் ஓவர்சீஸும் விஜய் தான் அவங்களே ஒத்து போனாங்க. ஆனா ஓவர்சீஸுக்கு ஈக்குவலா இன்னொன்னு நார்த் இந்தியா அது SRK தான். இப்ப என்ன கேட்டா நம்மளால ஒரு 20% வந்து அவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ படம் கொடுத்தனீங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாரு.
அது தமிழ்நாடா இல்ல இதுவா அது என்னது தெலுங்கு நான் அத படமா? சொல்ல ப்ரோ. ஆனா இதுவே ஆனா வச்சு ஒரு ப்ரோ மாரி உண்மையிலே இல்ல பேசுவாங்க ப்ரோ. இல்ல வடகானுங்கிட்ட அது ஒரு ஆமா. அது ஒரு பிளஸ் அது பாயிண்ட். ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். எவனை அது எதுவுமே பாத்துக்கணும். சொல்ல. ஏய் ஆனா இல்லடா நான் இல்ல வடக்கான தாண்டி இரு கோல்டிங்லயே அதை ஒத்துக்கலாம் என்ன கேட்டா. இல்ல நம்ம அவனுங்களே ஷாம் அப்படிதான் சொன்னா பாப்பானுங்க. பத்தியா இவங்க படம் பிடிச்சிருக்குன்னா என்ன என்டர்டைன் பண்ணி என்ன எங்கேஜ் வச்சிருந்து சொல்லிட்டு அதை தாண்டி ஏன் ப்ரோ இல்ல இங்க இருந்த சிவாஜி பாஸ் எந்திரன்லாம் அங்க ஆமா தெலுங்குல அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியல் நம்ம அந்த அளவுக்கு படம் தரல இந்த இதுல. அலெக்ஸ் ப்ரோ, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா எஸ்ஆர்கேவால தான் நார்த் இந்தியா ஓடிச்சுன்னு ஒரு மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது கடைசி படம் கூட சொல்ல நார்த் இந்தியானா எஸ்ஆர்கே தான்டா ஃபேன்ஸ் அடிக்கணும். யாரா நீங்க? நார்த்ல ஒண்ணா எஸ்ஆர்கே தானடா. என்னடா நீ பேசுற? ஏடா கூறி மாதிரி பேசுறீங்க. கடைசி படம் அந்த மாதிரி ஒரு மாதிரி மட்டத்தை காமிச்சிருவாங்க நம்ம. அப்புறம் சரி இல்ல நான் கேக்குறேன் ரக்ஷன் கேக்குறாப்ல ஒரு 2.0 வந்து அங்க யாருக்காக ஓடிச்சுன்னு உனக்கே தெரியும். 2.0 ஓடிச்சானே தெரியல. அதான் இல்ல மேட்ரு கேளு. இப்ப ஒரு சூப்பர் ஸ்டார்னு தமிழ்நாட்டுல இருக்காருன்னா 2.0 தமிழ்நாட்டுல ஃபிளாப் ஆனதுனால தான் நம்ம கலாயிரும். அது தமிழ்நாட்டுல மட்டும் கிட்ட இருந்தா கண்டிப்பா எல்லாரும் ஏத்துட்டு இருக்கலாம். நல்ல போடும் நல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அது இப்ப கோட் அந்த படம் அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. கடைசி படம் கூட சொந்தமா ஓட வக்கல்ல நம்மள சொல்லுவாங்க. உனக்கு கிரெடிட் எல்லாமே தளபதிக்கு தான் இருக்கணும். நான் அதுக்கு அட்லி மட்டும் தான் வரணும். ஆனா அட்லி வந்துட்டு எஸ்ஆர்கே ப்ராஜெக்ட் இல்லாம வரணும்னா நல்லா எடுப்போம். ஆனா வர முடியாதுடா இப்போதைக்கு அவன் ப்ராஜெக்ட் அந்த மாதிரிதான் சொல்லுங்கிறான். அதாவது நிதிஷ் இன்னைக்கு துப்பாக்கி ரிலீஸ் ஆனா கூட அதாவது புதுசா ரிலீஸ் ஆகுதுங்க அதுக்கே உனக்கு நெகட்டிவ் தான் சொல்லணுங்க. ஓகேவா? இவனுக்கு என்ன யோசிக்கிறானுங்க என்ன இது பண்றானுங்க எதுவும் புரியாது. ஆனா கடைசி ஆனா இன்னொன்னு ப்ரோ இல்ல ஒரு ரியாலிட்டி என்ன தெரியுமா? அவனுகிட்ட பாகுபலி இருக்குது, உன்கிட்ட பிஎஸ் இருக்குது, உனக்கே 60 ரூபாய் இல்லையா? எப்படிடா சண்டைக்கு போவீங்க? நம்மளுக்கே சண்டைக்கு போவோம். இல்ல சத்தியமா சில டைம் தோணும் ப்ரோ, கூச்சமா இருக்குது. எப்படி PS1 காட்சி மூட்டு கொடுக்கலாம் ப்ரோ. PS2 மயிர தான் கொடுக்கணும். அதெல்லாம் இல்ல முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? அங்க பாகுபலி 1 6 அதான் 650 கோடி கிட்ட பண்ணான். அதுவும் அந்த டைம்ல கலெக்ஷன் தாண்டி அவன் லாஜிக் இல்லாம நல்லா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்துறான். நம்ம ஊர்ல இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் இல்ல. உனக்கிட்ட ஒரு படம் பிடிக்கலன்னு உடனே அது லாஜிக்கு போயிடுற. எனக்கு புரியுதா? இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற தாண்டி இப்ப கேஜிஎஃப்ல யாருமே லாஜிக் பாக்கல. ஓகேவா? அது லாஜிக் பாக்குற படமும் கிடையாது. ஓகேவா? எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சு, அது பார்த்தாச்சு. ஆனா மத்த படத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாக்குறானு பத்தியா? அதான் ப்ரோ லியோ மட்டும் பக்காவா ரிலீஸ் ஆயிருந்தா போன் போய் கண்ட நாய்ட்டு தான் பேசுவாங்க. லியோ ஹிந்தி ரிலீஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டான் பைத்தியக்காரன் லலித். எனக்கு இல்ல ப்ரோ, எனக்கு இப்பதான் ஆனந்தமா இருக்கு. உன்னோட ஃபோர்ஸா இருக்கு அலெக்ஸ். இல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னன்னா அந்த டைம்ல இவன் ஹிந்தி ரிலீஸ் ரொம்ப அது என்னது ஒரு மாதிரி பேசியிருந்தான். இவன் பேசும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நாயை நம்பி ஹிந்தி ரிலீஸ் பண்ண முடியாது. நான் வந்துட்டு இவனுக்கிட்ட சொன்ன பசங்கிட்ட, ப்ரோ இவன் சரியான லலித் பைத்தியக்காரன், சார்ட் பேப்பர் மயிறு பேப்பர்ன்றான், ஒன்னும் பண்ண மாட்டான்றான். எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க லலித் ஒரு மாசம் டைம் இருக்குடா, பொறுடா பண்ணுவாங்கடா. இல்ல அரியெல்லாம் நீங்க டைலாக் விட்டுருந்தான் அலெக்ஸ், பொருடான்றான். எனக்கு என்ன தெரியுமா, டேய் 30 நாள்ல படம் வருதுடா, ஒரு வாரம் டைம் இருக்குடா, என்ன வேணாலும் பண்ணலாம்டா ஒரு வாரத்துல அப்படின்னா. இல்ல அஸ்வினே இல்ல இந்த அரியல் யார் தெரியுமா, இன்னும் ஒரு வாரம் இருக்கு மச்சி, ஆல்ரெடி சைன் பண்ணிட்டான்டா. அதான் இல்ல எல்லாம் கோளாறுகளே பண்ணி முடியும். ஆனா என்ன கேட்டா தமிழ்நாடு அவன் செத்துட்டான்டா அந்த மாதிரி. அதான் இல்ல என்ன கேட்டா இல்ல தமிழ்நாடு அவன் பண்ண நல்ல ரிலீஸ் என்ன தெரியுமா, தமிழ்நாடு ஓவர்சீஸ் கேரளா கூட அவன் கிரெடிட் இல்லை இன்னொருத்தர். அப்புறம் நிதிஷ் சொட்டு மருந்துலாம் போட்டாச்சு. அர்ச்சனா கல்பாட்டி மட்டும் நல்லா பண்ணிடணும். சொட்டு மருந்து ஹிந்தி ரிலீஸ் அம்மா தயவு செஞ்சு பண்றோமா. உனக்கு வயதே பண்ணிட்டோம்டா, கவலைப்படாதடா டேய். பயங்கர ஃபோர்ஸா பேசினிக்கிறியாடா நீ.
அவன் இப்ப நம்மளாம் எமோஷன் ஆனா ஏதாவது மைண்ட்ல வச்சுன்னு திட்டுவோம். அவனா அப்படி இல்ல, ஏதாவது திட்டிட்டு போயிட்டே இருக்கான். இல்ல உள்ள போனா சீக்கிரம் வந்தெல்லாம் நம்பிக்கையில தெரியும். நான் இல்ல இந்த லலித் சேட் இல்ல இல்ல அந்த லலித் சேட் பேப்பரை வாழ்க்கைனாலே மறக்க மாட்டான். அப்பா சரி அந்த சார்ட் பேப்பர் மாதிரி தூக்கின்னு வருவான் அவன். இல்ல நான்லாம் அப்படியே வியந்துட்டேன். ஏன் தெரியுமா, ஒரு வார்த்தை சொன்னான்டா. அதாவது ஹிந்தியில மட்டும் நான் 10 கோடி வச்சு ப்ரொமோஷன், எப்படி ப்ரொமோஷனுக்கு 10 கோடியா புரியுதா? யோசிச்சு போயிரு, ப்ரொமோஷனுக்கே 10 கோடி. எனக்கெல்லாம் ஐயோ அப்படியா, ப்ரொமோஷனுக்கு அதான் எனக்கு புரியல, ப்ரொமோஷனுக்கு 10 கோடியா வா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா டேட் நெருங்க தெரிஞ்சிருச்சு இந்த நாய் வாய் ஊதாரு, இது ஒரு பைத்தியக்காரன். அதுல ஒரு கோடி கொடுத்து பண்ணிட்டா கூட இந்த 1000 கோடி இல்ல 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 அஸ்வின், இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, 10 கோடி ப்ரொமோஷன் என்னன்னு கேட்டா ஹிந்தில 3 போஸ்டர் விட்டாங்க சார், அவ்வளவுதான். 3 போஸ்டர் அந்த பிக்ஸ் ஆர்ட்ல பண்றதுக்கு 10 கோடி. ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு இது ஒரு ஸ்டேஜ் போட்டு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாலே போற 1000 கோடி வந்திருக்கும். டேய் அதான்டா, இதெல்லாம் கம்பேர் பண்ணா அந்த டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் நல்லா ரிலீஸ் பண்ணுவான் படம். அது எப்படி இருக்குதுன்றது டைரக்டரை பொறுத்து, ஆனா நல்லா ரிலீஸ் பண்ணுவான். ட்ரிபிள் ஆர் எப்படி பண்ணான், வேற மாதிரி பண்ணான். டேய் நம்மளுக்கு ஓவர்சீஸ்லாம் வந்து சலாரோட பெருசா பண்ணானுங்கடா. அந்த சலார்ன்றேன், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அதோட பெரிய ரிலீஸ் ஆதானுங்க. ஹிந்தில சொதப்பி விட்டானுங்கடா, அதுதான்டா மேஜர் பிரச்சனையே நமக்கு. நான் தான் சொல்றேன், இதுல ஹைலைட் என்னன்னா, இந்தியால அதிக தியேட்டருக்கு இருக்கிறது ஹிந்தில தான். அங்க கிளவுனிசம் பண்ணிட்டு இங்க உட்காந்து இப்படி புரியல. பேன் அண்ட் டேட் ஆனா சிங்கிள் ஸ்கிரீன்ல வந்துட்டு பெரிய ஹிட் இல்லையோ, அந்த மாதிரி இது வரைக்கும் தமிழ்ல எந்த படமா இறங்கி சம்பவம்டா, சரியான சம்பவம். தியேட்டர் லிஸ்ட்லாம் பாக்கும்போது போயிட்டு இருக்கு. லியோட ஹிந்தி கலெக்ஷன் கம்பேர் பண்ணா ஜெயிலர் 20% தான் ஹிந்தில அந்த மாதிரி பண்ணி. சரி அலெக்ஸ், நான் ஓபனா கேக்குறேன், அது சொல்லுங்க. அர்ச்சனா வந்து சொல்றேன், அர்ச்சனா வந்து உங்களுக்கு ஹிந்தில ப்ரொமோஷன் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கா? நான் பிகில் டைம்ல இருந்து சொல்றேன். இல்ல பிகில் விசில்னு 2 லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன்லாம் இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இருக்காது. அவரோட உங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்ல ப்ரோ, அது கிடையாது. பிகில் விசில்னு 2 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. தெலுங்குல பிகில் நல்ல ரிலீஸ், தமிழ்லயும் நான் அதை சொல்ல தெரியல. ஆனா நார்த் அரசாங்கங்களை பத்தி நான் பாக்கல. ஆனா இது தமிழ் டப்லாம் விட்டாங்க நார்த்ல. நம்மளுக்கே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ப்ரொமோஷன்றது வேற, ஓகேவா? அந்த இது வேற, பேடா இதெல்லாம் வைப்பாங்க, அது வேற. ஆனா இந்த இவங்க பண்றாங்க பத்தியா, பேன் இண்டியா ப்ரொமோஷன் பண்றாங்க பத்தியா, பிரஸ் மீட், அதெல்லாம் ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல, மல்டிபிளெக்ஸ்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஹிந்தி மல்டிபிளெக்ஸ்ல லியோ வர, சாரி லியோவா கோட் வர நிறைய, அது கண்டிப்பா வரும், ஓகேவா? இல்ல அது ஏன்னு கேட்டா, இவனுங்க சலார்ல வந்துட்டு அந்த டெக்னிக்கை பாத்துட்டானுங்க. சத்தியமா அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா சலார் ரிலீஸ் ஆன வந்துட்டு 1 மாசத்துல வந்துட்டு ஹிந்தி தவிர எல்லாத்துலயும் ஓடிடில விட்டான். இந்த வேலையை லியோக்கு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. விட்டா நல்லா இருக்கும். ஹிந்தில எப்படின்னா 2 மாசம் மினிமம் தியேட்டர்ல வந்துட்டு ஓடணும். அது நல்ல படமோ இல்லையோ, சைன் பண்றது அப்படிதான் பண்ணுவான். அதான் இன்னும் ஓடிடி சைன் பண்ணல, ஒரு 2 வாரம் கழிச்சு 8 வாரம் கழிச்சு போட சொல்லுங்க. இல்ல இப்ப என்ன கேட்டா, இல்ல கோட்டே அப்படிதான் சைன் பண்ணுவாங்க. 1 மாசத்துல வந்துட்டு சவுத் இந்தியா அந்த ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ணிட்டு ஹிந்தில மட்டும் 2 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்றாங்க. அப்படி பண்ணா கூட ஓகே தான், அப்படிதான் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணலன்னா சத்தியமா அர்ச்சனைகள் பத்தியும் ஒரு கிளவுன் தான் கேட்டேன். ஒண்ணும் இல்ல, கடைசி 2 படம் 2000 கோடி அட அடிச்சுட்டு போயிட்டு என்ன இல்ல அத சொல்லுங்க, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மரங்கள ஓடிட்டு இருக்க அஜித் ஃபேன்ஸ் மாதிரியே பேசுறியடா அப்படி. இல்ல ஆரியோக்கே டஃப் கொடுக்குறானே, யார் சமீவன் சொன்னா எனக்கு தெரியல. நான் கடைசி 2 படம் 1000 கோடியா, கடைசி 2 படம் 1000 இந்த சீடுல விரிவாங்களா, அந்த மாதிரி பண்ணி விட்டான். எப்படியாவது எடுத்துடணும், அது போதும்.
சரி இல்ல இவ்வளவு பேசிட்டு எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க சார்னு கேட்டா கோலிவுட். இங்க ஒரு சட்டிக்குள்ள நண்டு போட்ட கதை மாதிரி இவனுங்களே ஆச்சுன்னு சாவானுங்க. குறுகால 100 கோடி ஏமாந்தாலும் இது பண்ணுவாங்க. தாண்டாரு கனடா இண்டஸ்ட்ரி KGF வச்சு 1000 கோடி அடிக்கும் போது நம்ம நான் அததான் 600 கோடி சொல்றேன். இப்ப எடுத்துக்கும் நான் போது இல்ல அடிக்க மாட்டோமா? இரு மச்சான், இரு. நான் ஓப்பனாவே சொல்றேன். சத்தியமா அவனுங்கிட்ட வாங்கி குடிங்க. சத்தியமா சொல்றேன். ஏய் முதல்ல படம் வந்தா ஓட விடுங்கப்பா. நிதிஷ் ஓடணும். ப்ரோ முதல்ல இல்ல அவனுங்க உஷாரா இருக்கானுங்க ப்ரோ. ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியா விடுறானுங்க. ஒரு நல்ல படம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இப்ப காந்தாரா எப்படி காந்தாரெல்லாம் அந்த அளவுக்கு அப்படியே அந்த அளவுக்கு படம் கிடையாது. ஆனா கூட்டுன்னு வந்து கரெக்டா விட்டானுங்க. இவங்களுக்கு அறிவும் இல்ல. ப்ரொடக்ஷன் டீம்லயே வச்சுப்பானுங்க. இங்க நடிகர் சங்கத்துல தலைவர் வர சொல்லுங்க ப்ரோ. சொல்லுவாரு. ப்ரோ உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ ஆனா மொத்த இண்டஸ்ட்ரியில படம் வரதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிறானுங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாக்குறானுங்க. ஒன்னே ஒன்றாயிரம் இப்ப 2026 தளபதி பிரேக் எடுக்கிறான்ல அந்த வருஷம் பேரு இன்னும் கூத்தா இருக்கும். ஜான் ப்ரோ ஜாலியா இருக்கீங்க போல. ஜான் ப்ரோ வாட்ஸ்அப்ல அனுப்பு. வாட்ஸ்அப்ல தான் நான் ஜாலியா இருக்கிறேன். வாலி படம் ரீ ரிலீஸ் ஆச்சு போல. வாட்ஸ்அப்ல தெரியுடா உண்மையிலே அஜித் ஃபேன் நீ வேற. மார்ச்ல தான் எல்லா பத்தியும் புரியல. மார்ச் 23 IPL ஸ்டார்ட்டா? அது வரையா? ஆமாடா 22 சென்னையில தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆம்ல. சேப்பாக்கத்துல. டிஎம் பாத்தீங்களா? பார்த்தேன். இதுதானே. ஆமா ஆமா ஆமா. அது யார் அது ஆக்சுவலா வந்து அந்த வெள்ளை சட்டை? ஜூலியா? வெள்ளை சட்டை ரோஷினி பிரகாஷ். புரியல. ரோஷினி பிரகாஷ்னு ஒருத்தங்க. ஜூலின்றது எனக்கும் டவுட். ஜூலின்னு தான் இருந்துச்சு. இல்ல எனக்கு இது பார்க்கும்போது இதுல என்ன மேட்டர்னா நம்ம இவர் இருந்தார்ல அவருக்கு வந்து இந்த மாதிரி டேக் பண்ணி போட்டு விட்டுருந்தேன். நீங்களே எஸ்கேப் ஆயிட்டீங்க நானே எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இதான் இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. இதா அவங்களுக்கு படம் ஆக்சுவலா வந்து சொல்லணும்னா ஆமா IPL டைம் டேபிள் வந்துருச்சா என்ன? காஸ்ட்லி மிஸ் தான் ப்ரோ. டைம் டேபிள் அதுதான் ஸ்கூல் போயிடுது. டைம் டேபிள் தான் சொல்லுவாங்க. நிதிஷ் நான் கேட்டேன். அது கிளைமேக்ஸ் ஒரு போர்ஷன்ஸ் கூட நான் கேட்டேன். அது கொஞ்சம் ரொம்ப இதாதான் இருக்கும். எமோஷனலான ஒரு இதாதான் இருக்கும். எமோஷன்னா எப்படி சொல்றீங்க நீங்க? இதுவா அது ரொம்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு சரியான கிளாப்ஸ் இருந்திருக்கு. சரியா? இருந்திருக்குன்னா யார் இந்த ரோஷினி சொல்றீங்களா? இல்ல இவரது பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்றேன். சரியா? ஓகே ஓகே. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கண்டிப்பா ஒரு பயங்கரமான கிளாப்ஸ் இருந்துச்சு. என்ன படம்? வணங்கான். வணங்கானா? சோ அது எனக்குமே எங்க வீட்லயுமே நான் காமிச்சேன் டீசர் வந்துட்டு. அவங்களுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ஆக்சுவலா பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட சரி ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி ஓகே. இதுதான் சூர்யா கூட வந்து அந்த பச்சை கலர் அந்த வேற ஒரு பொண்ணு அதேதான் இதுவும் இருந்துச்சா? இல்ல வேற இல்ல அதான் ப்ரோ படம் டோட்டலா எல்லாமே மாத்த. அதுக்கு இல்லைங்க ப்ரோ. இது அந்த ஆனா இது சீரியஸா சூர்யா ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓகே ப்ரோ. நான் கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஷினி சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த கேரக்டர் தான் நம்மளால வந்து சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதாச்சா என்ன? ஆமா ஆமா ஆமா. அச்சோ நல்ல வேலை அலெக்ஸ் பெரிய எஸ்கேப் பண்ணலாம். தமிழ்ல அதோட அதான் சொல்றேன். இல்ல டைரக்டர் பாலா மாதிரி ஒரு சைக்கோ என்ன கேட்டா இந்தியன் சினிமாலே இல்ல.
ஏய் இல்ல அது சைக்கோ மெயின் கிக்குனால ஹீரோயின் கூட கிடையாதுடா. ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல பாலா Alex, பண்றதெல்லாம் நம்ம நம்ம கேள்விப்பட்ட ஆளு வீடியோவே சொல்றது மெயின் ஹீரோயின் ஏப்பா, கூட கிடையாது. நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டு வந்திருக்கிறேன். அவரு ஆனா அவரை பார்க்கல நான் அன்னைக்கு. ஆனா அவரோட ஏடி எப்படி பயப்படுறாங்கன்றத நான் பார்த்தேன் அன்னைக்கு. அவரோட ஏடி எல்லாம் எப்படி பயப்படுறாங்கன்றது. இல்ல எல்லாம் போயிடுவாங்க, இல்ல ஏடி வேற. விக்னேஷ் ப்ரோலாங்கன்றா ஏறி மிதிப்பாரு மார்லயே. ஏன்டா என்ன சண்டையா போட யார் அந்த சின்ன குழந்தை இல்ல இப்ப பேசுறது? ஹீரோன்றதெல்லாம் மதிக்க மாட்டான். யார் வந்தாலும் அடிப்பான். அடிக்கிறது என்ன பரவாயில்லைங்க. இப்ப இல்ல அதாவது இப்போ நிறைய பாக்கறதுக்கு எலும்பு மாதிரி இருக்கான். நிதிஷ் திருப்பி எவனாச்சும் ஒரு குத்து விட்டா நிறுத்த மாட்டான். பேசுறேன். இந்த சின்ன பையன் ரொம்ப அதிகமா பேசுறான். எல்லாரும் வர்றவங்க எல்லாம் அதாங்க சொல்றாங்க. ப்ரோ நீங்க வேற ஒரு கேள்வி கேட்டா உடனே அவனை போட்டு அசிஸ்ட் பண்ணிட்டு. இல்ல அது தப்பு. அது அந்த சின்ன பையனுக்கு சொல்லி நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். நீங்களும் அவனை என்கரேஜ் இதோட பண்றது நிறைய தப்பான வாட்டி விஷயம் அது. சொல்லிட்டேன். என்கரேஜா நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இல்ல கண்ட்ரோல் சின்ன பையனா அந்த சின்ன பையனோட இதை வந்துட்டு அவனுக்கு தெரிய வைக்கணும்ல. ப்ரோ சின்ன பையனா நீங்க ஒரு பால்வாடி இல்ல, அவன் பால்வாடி. பால்வாடி கீழ்வாடி எல்லாம் கிடையாது. அவன் பேசுறானா அவனை என்கரேஜ் பண்றதே தப்பு. அவன் கெட்ட வார்த்தை பேசுறானா அவன் 18 வயசு கூட இருக்க மாட்டான் அந்த பையன். 18 வருது. அப்போ அந்த பையன் வந்துட்டு இவ்வளவு பேசுறான் அப்படின்ற போது நீங்க அதை என்கரேஜ் பண்றதே தப்பு. நிதிஷ் நாள்ல இருந்து உனக்கு ஸ்பீக்கர் கிடையாது. கிளம்பு. ஒரு தப்பான விஷயம் அது வந்துட்டு. இல்லைங்க உண்மைதான். பையன் வந்து சின்ன பையன் இப்படி நம்ம ட்விட்டர்ல நம்ம பேசுறது இல்ல சரி ஓகே. இல்ல இப்ப இவருங்க என்ன சொன்னாலும் போயிட்டு அங்க போய் அதான் பேசுவான். நீயே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசாதடா. அதுதான் அவர் சொல்றாரு. ப்ரோ சப்போர்ட்டுக்கும் நிறுத்துறதுக்கும் வித்தியாசம். அவர் சொல்றது கரெக்ட் தான்டா. நம்ம தான்டா சொல்லி நிறுத்தணும். சொன்னா இல்ல சொன்னா நிறுத்திடுவானான்னு. அவன் நிறுத்துறானோ இல்லையோ நீதான் சொல்லணும். புரியுதா? இல்ல நிறுத்துற தள்ளு. காமெடி பண்றேன். பேச மாட்டேன் ப்ரோ, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்ல ஜான் ப்ரோ சொல்லிட்டான் நாளைக்கு பேசுவாங்க. டேய் விளையாட்டுக்கு சொல்லடா, புரிஞ்சுக்கடா அலெக்ஸ். விளையாட்டுக்கு ப்ரோ நானும் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க நாளைக்கு வாங்க சீரியஸ். ஆனா இல்ல அவன் போனான்னு 6 மாசத்துல வந்துடும். 18 வயசு ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா நீ 18 வயசு அதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், அந்த ஹாபிட்டா மாறும்னு இப்போ அலெக்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு சில நேரம் வந்துட்டு அவன் போடுற ட்வீட்டு இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சரியா? சரி, அதே இது அடுத்த ஜெனரேஷன் பசங்களும் வந்துட்டு அதே மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் நான் சொல்றது. இதெல்லாம் நான் நெகட்டிவ் ட்வீட் போட்டு பல வருஷம் ஆகுது, பல மாசம் ஆகுது இருக்கிறேன். சரி ப்ரோ லாஸ்ட் போட்டு ஒரு ஒண்ணுல நீங்க சுத்தி வச்சு அடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இல்லடா இது என்னடா போங்க ஆகுது. நானும் அதான் நான் யாரையும் திட்டலையே லாஸ்டா. நான் அப்டேட் கேட்கணும். ஜான் ப்ரோ இவங்க அந்த ஏஆர்எம் மூவில ஏஆர்எம் மூவில வந்து இவங்க இருக்காங்க போல, ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க போல அந்த மூவில ஆன்போர்ட். இது ஆமா ப்ரோ. ஏஆர்எம் எப்ப ரிலீஸ் அது? அது இதுனால தான் ப்ரோ அது சொல்லுவாங்க. நான் சொல்றேன். ஓகே அவங்க இருக்குறாங்க. ஓகே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஏன்னா நமக்கும் இருக்கு. அது சொல்றேன் ப்ரோ கண்டிப்பா. எப்படி நீங்க போவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு இதுக்கு தலைவா. எல்லாத்துக்கும் நம்ம போவோம். நம்ம எல்லாத்துக்குமே போவோம். அது நம்ம பாத்துக்கலாம். என்ன படம்? ஏஆர்எம் இவன் டொவினோ தாமஸ் மலையாளம். அது யாரு கண்டுக்கறா? என்ன ஓடிடில வந்தா பாக்கலாம். டேய் ஹீரோயின் நம்மால்டா ப்ரோ. நம்மால்னா பிரீத்தி செட்டியா? தமிழ் டப்ல ப்ரோ நான் இந்த ஒரே நிமிஷம் திரும்பி ஸ்பேஸ்ல வரேன். வெயிட் பண்ணுங்க, நான் வெளில போயிட்டு வரேன். ஓகே ப்ரோ. சரி விக்னேஷ் ப்ரோ போயிட்டு வாங்க. ஆனா ஸ்பேஸ் இருக்கு. எல்லா அதே தமிழ் டப்ல இருந்தா பார்க்கலாம்.
ஆமா தமிழ் டப் இருந்தா தான் பார்க்க முடியும். தெலுங்கு, ஏய் இல்ல ஹிந்தில இல்ல இல்ல என்ன கேட்டா இல்ல ப்ரோ, மலையாளம் நிறைய வேர்டு தமிழ் மாதிரி தான் கனெக்ட் ஆகும். கொஞ்சம் அந்த சப்டைட்டிலோட பார்த்தா புரியும். மலையாளத்துக்கு தெரிஞ்ச ரெண்டே வார்த்தை. ஆனா இல்ல இந்த தெலுங்கு தான் சப்டைட்டில் பார்த்தாலும் காண்டா இருக்கும். அவனுங்க பேசுறதே ஒச்சபடி ஒச்சபடி கலபடின்னு வானுங்க, அதுல காண்டா இருக்கும். அவனுங்க இதுவே வேர்டே பிடிக்காது. டங்கி படம் இன்னும் பார்க்காத ஒரே காரணம் ஹிந்தில இருக்குன்னு தான். அந்த படமும் வந்துட்டு ஆல் டைம் பெஸ்ட்லாம் இல்லடா, அவனுங்களே நார்மலா தோற்றுருக்கானுங்க. அந்த டைரக்டருக்கே வீக்கஸ்ட் ஃபிலிம் அவரு இது வரைக்கும் இதே கொடுக்காதவரு, என்ன சொல்றது, ஃப்ளாப்பே கொடுக்காதவரு. இந்த படம் ஒரு பொழுதுபோக்கா எடுத்த படமா அது? இல்ல பொழுதுபோக்குன்னு கிடையாது, கதையே பார்த்தனா உனக்கு இந்த மாதிரி கதை. எந்த மாதிரி கதை? போயிட்டு இந்த ஊர்ல இருந்து போயிட்டு சிட்டிசன்ஷிப்காக போயிட்டு பழைய கதைடா இது, திரும்ப கதையா? என்னப்பா அமைதிட்டீங்க எல்லாரும்? ஹலோ கேக்குதா? நேத்து சொன்ன படத்தை டவுன்லோட் பண்ணிட்டேன். நானும் கிளம்புறேன், முடிச்சுக்கோ. சரி அலெக்ஸ் ப்ரோ, அது கேட்டு சொல்றேன். டேய் டக்குனு புக் பண்ணுங்க, கேட்டு சொல்றேன்ல பேசிட்டு. ஆல்ரெடி 60% மேல புக் ஆயிடுச்சு. அதுதான் டக்குனு புக் பண்ணுங்கன்றேன். ப்ரோ அதோட இன்னொரு படம் வந்திருக்கு, மின்சார கண்ணே ஏதோ ஒரு படம்.